சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ் இன் பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் பார்த்துட்டு இருக்கோம் பை ஸ்டீவன் ஹாக்கிங். கிளாசிக்கல் பிசிக்ஸ் முடிச்சு நம்ம வந்து குவாண்டம் பிசிக்ஸ்குள்ள வந்துட்டோம். இன்னையோட டாபிக் வந்து எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். இது வந்து எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு சாப்டரா வந்து அவர் போட்டிருக்காரு. பட் இட்ஸ் சூப்பர் சூப்பர் காம்ப்ளெக்ஸ் ஃபார் மீ டு டைஜஸ்ட். அதனால இந்த சாப்டர் நான் ரெண்டாவே பிரிச்சுட்டேன். எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் மட்டும் இன்னைக்கு பேசுவோம். இந்த பார்ட்டிகல் கூட வந்து நிறைய ஃபோர்ஸஸ் வந்து நடக்கும். ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கு. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் நம்ம பிட் பை பிட்டா போனா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எனக்குமே ஈஸியா இருக்கும், உங்களுக்குமே வந்து கஷ்டமா இருக்காது புரியறதுக்கு. வித்தவுட் எனி ஃபர்தர் டியூ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி செஷன். வழக்கம் போல டேக் அவே. வாட் லைஸ் இன்சைட் யூ அண்ட் மீ. இது வந்து ஈஸியா எல்லாருமே என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஓகே வி ஆர் ஆல் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த யூனிவர்ஸ்ல என்னென்னலாம் இருக்கோ, ஸ்டார்ஸ், எர்த், நீங்க, நான், இந்த லேப்டாப், ஃபோன், வீடு, மவுண்டைன், ட்ரீ, அனிமல்ஸ் எல்லாமே மேட் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லாமே தெரியும். பட் இப்போ ஆட்டம்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரியும் புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். அப்போ இதை தாண்டி இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானை உடைக்க முடியுமா? அதை உடைச்சா உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியுமா? அப்போ அதுக்குள்ள இருக்கிறத உடைக்க முடியுமா அப்படின்றது எல்லாமே தான். அதுதான் வந்து எலிமெண்ட்ரி பார்ட்டிகல். எலிமெண்ட்ரினா அதை உடைக்கவே முடியாது. ஸோ அப்போ நம்ம ரொம்ப காலத்துல இருந்து என்ன சொல்றோம்னா, ஆட்டம்ஸ் தான் வந்து இன்டிவிசிபிள் அணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வர வர, சயின்டிபிக் ரெவல்யூஷன் வர வர இன்னும் நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்றது தான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். அண்ட் அலாங் வித் தட், ஏன் ஒரு ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு? நம்ம முன்னாடியே போன வாட்டியே பார்த்தோம், எலக்ட்ரான் ஏன் வந்து ஆர்பிட் பண்ணி நியூக்ளியஸ்குள்ள போய் விழ மாட்டுது அப்படின்றதுக்கு வந்து நம்ம போர்ஸ் லா படி அது வந்து ஒரு ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், அது வந்து உள்ள விழாது அப்படின்ட்டு போர்ஸ் லா படி ஏன் ஸ்டேபிளா இருந்ததுன்னு பார்த்தோம். இன்னைக்கு இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவும் பார்க்க போறோம். வை ஆட்டம் இஸ் வெரி ஸ்டேபிள், இட் இஸ் நாட் கொலாப்சிங், எலக்ட்ரான் இஸ் நாட் கொலாப்சிங் இன் டு நியூக்ளியஸ் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் வை மேட்டர் எக்ஸிஸ்ட் நாட் ஆன்டி மேட்டர். மேட்டர்னா என்ன அதுவும் தெரியல, அதுவும் பார்ப்போம். அது கூட ஆன்டி மேட்டர்னா என்ன அதையும் பார்க்க போறோம். அண்ட் வாட் இஸ் தி ஸ்மாலர் தேன் தி ஆட்டம்? வி ஆல் நோ எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். அதுக்கும் கீழே எதனா இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் 45 மினிட்ஸ்க்கு பார்த்து தென் வி கேன் ஹேவ் அ Q&A. வழக்கம் போல இந்த செஷன்லயுமே நம்ம அரிஸ்டாட்டல் இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். அரிஸ்டாட்டல் வந்து இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற மேட்டர் எல்லாமே வந்து 4 எலிமெண்ட்ஸ்ல ஆனது அப்படின்ட்டு அவர் வந்து பிலீவ் பண்றாரு. அது என்னென்ன அப்படின்னா வந்துட்டு வாட்டர், ஏர், எர்த். நம்மளுக்கு வந்து பஞ்சபூதம் சொல்லுவோம். அரிஸ்டாட்டல் வந்து 4 பூதத்தோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் இந்த 4 எலிமெண்ட்ஸ்க்கு வந்து 2 நேச்சுரல் ஃபோர்ஸஸ் இருக்கு. இந்த எலிமெண்ட்ஸ், பேசிக் எலிமெண்ட்ஸ்க்கு 2 ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஒன்னு வந்து கிராவிட்டி, அது வந்து கீழே இழுக்கும். நம்மளுக்கு எல்லாமே தெரியும், ஆப்பிள் வந்து நீங்க விட்டுட்டீங்கன்னா டக்குன்னு கீழே விழுந்துடும். ஸோ அதே மாதிரி நீங்க தண்ணியிலையும் எதையும் போட்டீங்கனாலும் சிங்க் ஆயிடும். ஸோ அப்ப என்ன ஆயிடுது, ரெண்டுமே வந்து கீழ் நோக்கி போறதுனால அது வந்து ஒரு ஃபோர்ஸ் விச் இஸ் கிராவிட்டி. அதுக்கு ஆப்போசிட்டா மேல் நோக்கி போற ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அது லெவிட்டி. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபயர்லாம் பாத்தீங்கன்னா மேல நோக்கி தான் அது எரியும். அதே மாதிரி ஏருமே வந்து மேலதான் அடி போகுது. ஸோ அதனால வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, 4 எலிமெண்ட் இருக்கு, அதுக்கு 2 நேச்சுரல் ஃபோர்ஸஸ் இருக்கு அப்படின்ட்டு அதை 2 லிங்க் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இது வந்து ரொம்ப 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 எலிமெண்ட்ரி லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த யூனிவர்ஸ். எப்பயுமே அரிஸ்டாட்டல் காலத்துல அவர் என்ன நினைச்சாரு, அதுல இருந்து அடுத்தடுத்த சயின்டிஸ்ட் என்னென்ன பண்ணாங்கன்றதான் நம்ம டீகோட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த எபிசோடுமே அதுதான் பண்ண போறோம். பட் இதுல 2 விஷயம் மட்டும் இன்னைக்கு வரையுமே வந்து அது கரெக்டா இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த எலிமெண்ட்ஸ் அண்ட் தி ஃபோர்ஸஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம அந்த எலிமெண்ட், அதாவது எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபோர்ஸஸ், அதாவது இந்த நான் சொல்றது வந்து கிராவிட்டி அண்ட் லெவிட்டி கிடையாது, நிறைய ஃபோர்ஸஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்க போறோம். ஸோ இந்த duality still survives in the modern physics also, elements and natural forces. ஓகே, ஸோ நம்ம ஆட்டம்ஸ். ஆட்டம் வந்து அகைன் அரிஸ்டாட்டல் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டர் வந்து ரொம்ப கண்டினியூஸ்.
அது வந்து டிவிசிபிள் பண்ணிக்கிட்டே போகலாம். நீங்க ஒரு சாக் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்க உடைக்கலாம், ரெண்டா உடையும், ரெண்டு நாளா உடையும். அதுக்கப்புறம் போட்டு நசுக்குனீங்கன்னா அது பவுடர் ஆகும். அதுக்கப்புறமேட்டு அதையும் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் நைஃப் வச்சு ரொம்ப ரொம்ப தின்னான நைஃப் வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா அதை கட் பண்ணிக்கிட்டே போகலாம், கடைசி வரையும் அது வந்து கட் பண்ணிக்கிட்டே போகலாம். இட் இஸ் இன்டெஃபினிட்லி டிவிசிபிள் அப்படின்ட்டு அவர் வந்து நம்புறாரு. ஆனா அது அவர் வந்து பிஃபோர் கிரைஸ்ட்ல 4th சென்ச்சுரி பிஃபோர் கிரைஸ்ட். ஆனா டெமோக்ரட்டிஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அரிஸ்டாட்டலுக்கு அப்புறம் வந்தவர். அவர் வந்து அப்படிலாம் கிடையாது, ஆட்டம்னு ஒண்ணு இருக்கு. இவரு தான் வந்து ஆட்டம்னு பேர் வைக்கிறாரு ஃபர்ஸ்ட். அட்டாமோஸ் அப்படின்னு வைக்கிறாரு கிரீக்ல. அது வந்து ஆட்டமா பின்னால மாறுது. இவர் என்ன சொல்றாருன்னா அப்படிலாம் கிடையாது, ஒரு கட்டத்துல அந்த டிவிசிபிள் வந்து நிக்கணும், அதுதான் வந்து ஆட்டம் அப்படின்றாரு. அவர் கூடவே என்ன சொல்றாருன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் எட்ஜஸ்ல இருக்கும் அது. அதனாலதான் வந்து நம்ம ட்ரீ எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இப்படி சிலிண்ட்ரிக்கலா இருக்கு, மவுண்டைன் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி கூர் கூரா இருக்கு. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைசஸ்ல இருக்குல்ல, அப்போ அந்த அந்த ஷேப்ஸ் அண்ட் சைசஸ் எப்படி, ஆட்டம்ஸ் தான் எல்லாமே அப்படின்னா எப்படி இந்த ஷேப் வருது, எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஆட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் எட்ஜஸ்ல இருக்கும். அப்போ அந்த மாதிரி காம்பினேஷன்ல வரும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பிலாசபிக்கல் பிலீஃப்ல இருக்காரு. பட் நாட் அக்செப்டட் வைட்லி. ஏன் அப்படின்னா அரிஸ்டாட்டல் தான் வந்து மேதாவி. இவர் வந்து பயங்கரமான ஆளு. ஸோ இவர் சொல்றத வந்து உடைக்கணும் அப்படின்னா நீங்க பயங்கரமான ஒரு ப்ரூஃபை கொடுக்கணும். இது எந்தெந்த ப்ரூஃப்லாம் முன்னாடி கொடுத்தாங்க கிளாசிக்கல் பிசிக்ஸ்லன்றதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்தோம். ஸோ ஆக போக்கத்தும் டெமோக்ரட்டிஸ் சொன்னது வந்துட்டு பெருசா நிக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு, நிறைய செஞ்சுரிஸ் கழிச்சு, இன் 1803 ஜான் டால்டன், நீங்க கெமிஸ்ட்ரி புக்கை திறந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட இவரோட போட்டோ வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ல இருக்கும். இவரு தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா ஆட்டம்ஸ்லாம் வந்து ஒரு விதமான ரேஷியோல கம்பைன் ஆகுது, அதுதான் வந்து மாலிக்யூல்ஸ் அப்படின்ட்டு அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாலிக்யூல்ஸ் வந்து காயின் பண்றாரு. நம்மளுக்கே தெரியும் மாலிகூல்ஸ். இப்போ H2O அப்படின்னா வந்து ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன், கரெக்டா? ஸோ ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம், ஆக்சிஜன் ஒரு ஆட்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல அது வந்து கம்பைன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் வருது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் மாலிகூல். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ப்ரொபோஸ் தான் பண்றாரு. அகைன் இஸ் நாட் கன்ஃபார்மிங் எனி திங், பட் ப்ரொபோஸ் பண்றாரு. இது வெரி ஃபர்ஸ்ட் டைம். இது எதுவுமே வந்து இதுல வந்து ப்ரூஃப் நடக்கல ஆட்டம்ஸை பத்தி. கடைசியா வந்தாரு தான் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இவரு கண்டுபிடிக்காதே எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கிளாசிக்கல் பிசிக்ஸ்லயும் ஒரு இதா இருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு போன வாட்டி பார்த்தோம், அங்க குவாண்டம்லயும் வந்து அவர் தான் வந்து விதை போட்டிருக்காரு. இங்க ஆட்டம்ஸையும் இவர் தான் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எப்படின்னா வந்து ப்ரௌனியன் மோஷன் அப்படின்ட்டு ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி பண்ணும் போதே வந்து பேரலா இதையும் பண்ணியிருக்காரு போல. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா ஒண்ணுமே பண்ணல, தண்ணிக்குள்ள அவர் வந்து இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போடுறாரு. இதை வந்து நம்ம வீட்லயே பண்ணி பார்க்கலாம் ஜாலியா. ஸோ நீங்க வந்து ஒரு டஸ்ட் பார்ட்டிகளை தூக்கிட்டு நீங்க தண்ணி உள்ள போட்டீங்க அப்படின்னா ஒரு விதமான ஒரு ஒரு பேட்டர்ன்ல வந்து அது கரைய ஆரம்பிக்கும். ஸோ அது கிளவுட் மாதிரி ஆகும். நீங்க நிறைய நீங்க வந்து விதவிதமான ஷேப்ஸ்ல பேட்டர்ன்ஸ்ல வந்து அது கரையும். ஸோ நீங்க இதை வந்து 3 டம்ளர்ல எடுத்து நீங்க கிளாஸ் வாட்டர் எடுத்து நீங்க அதே ப்ரொபோர்ஷன் ஆஃப் சாண்டை நீங்க போட்டீங்கன்னா கூட இதுல வந்து ஒரு பேட்டர்னே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் பேட்டர்ன்ல போகுது, ஒரு ஸ்பைரல் பேட்டர்ன்ல தான் கரையுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு யூனிஃபார்ம் மோஷன்ல எல்லாம் வந்து இந்த கரையாது. அப்பான ரேண்டமான ஒரு மூமெண்ட்ல தான் அது கரைஞ்சு செடிமெண்டா போகுது. இப்போ அவர் வந்து யோசிக்கிறாரு ஏன் ஏன் இந்த பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைண்டிங் அவுட் தட் வாட்டர் இஸ் ஃபுல் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்ப இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆட்டம்குள்ள ஒன்னு ஒன்னா இன்ட்ராக்ட் ஆகி அது வந்து ஒரு மாதிரி ரேண்டமா வந்து ஒரு இது வருது, ஜிக்லிங் பிட்வீன் தி ஆட்டம்ஸ் அப்படின்னு அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. தட்ஸ் ஹவ் ஹி இஸ் கிவிங் தி எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் ஆஃப் ஆட்டம் எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ல பாருங்களேன் இவர் என்னென்னலாம் பண்ணா, இவர் கண்ணில் என்னென்னலாம் மாட்டுதோ அதுக்கு உள்ள போய் பார்க்கறதுக்கான ஒரு கியூரியாசிட்டி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்குள்ள இருக்கு. அந்த மாதிரிதான் வந்து அந்த அப்சர்வர் ரிலேட்டிவ் மோஷன்ஸா இருக்கட்டும், ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியா இருக்கட்டும், எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயம் தான், டைம் டைலேஷன் உள்பட. ஏன்னா எல்லாமே ஒரு அப்சர்வேஷன் பண்றாரு, தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கிறாரு, எவ்வளவு கேவலமான கேள்வியா இருந்தாலும் கேட்கிறாரு, அதுக்கு ப்ரூஃபும் தேடுறாரு. அங்கிருந்து தான் அந்த ஜீனியஸ் வந்து வெளியில வருது. ஸோ தட்ஸ் ஹவ் வி ஆல்சோ given the proof of atoms by just
ஒரு செடிமெண்ட்டை பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. இங்க இருந்து தான் வந்து ஆட்டமோட எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்தவர் தான் ஜே தாம்சன். இப்போ ஆட்டம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப ஆட்டத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும்ல. ஆட்டம்குள்ள எப்படி இருக்கு, ஆட்டம்னா எப்படி இருக்குன்னு கண்ணில் பார்க்க முடியாது. அதனால வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா வந்து கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட். இது படிக்காம நம்ம வந்து கெமிஸ்ட்ரி தாண்டி இருக்கவே மாட்டோம். ஆனா என்னன்னு நம்மளுக்கு தெரியாம படிச்சிருப்போம். ஸோ ஜே தாம்சன் தான் என்ன பண்றாருன்னா ப்ளம் பட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் வந்து ப்ளம் பட்டிங் புட்டிங். நம்மலாம் நான்லாம் சாப்பிட்டது இல்லை, பட் நம்ம படத்துல பார்த்துருக்கலாம். இல்லை நீங்க எங்கன்னா வெளிநாட்டுல போய் என்ன பார்த்து ஐ திங்க் நம்ம சென்னையில நிறைய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பெருசா சாப்பிட்டது இல்லை. ஒண்ணுமே இல்லை. இது வந்து இது மாதிரி வந்துட்டு ஆட்டம் வந்து ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கும். நடுவுல வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து எப்படி இந்த புட்டிங்ல பாத்தீங்கன்னா நடுவுல வந்து சிப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து நடுவுல வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும் விச் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். பட் சுத்திலுமே வந்து பாசிட்டிவ் தான். இதுதான் வந்து இனிஷியல் மாடல் ஆஃப் ஆட்டம் ஃபவுண்ட் பை ஜே தாம்சன். இவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாருன்னு சொன்னல கேத்தோட் ரேஸ். அவர் என்ன பண்றாருன்னா இங்க வந்து ஒரு ஹை வோல்டேஜ் ஒரு சிஸ்டத்தை வந்து ஒரு உருவாக்குறாரு. இது வந்து நெகட்டிவ் பாயிண்ட், திஸ் இஸ் பாசிட்டிவ் பாயிண்ட் விச் இஸ் கால்ட் அஸ் கேத்தோட் அண்ட் ஆனோட். அது கூட வந்து இந்த 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 கிளாஸ்க்குள்ள வந்து ஒரு லோ ப்ரெஷர் கேஸ் வந்து வச்சுக்கிறாரு. ஒன்ஸ் ஒரு ஹை வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு வந்து ஒரு கிரீன் கலர் பீம் ஆஃப் லைட் வந்து உருவாகுது. அது வந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரே பிரமிப்பா இருக்கு. என்னடா அது கேத்தோட்ல இருந்து ஒரு கிரீன் கலர் லைட் வருது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு மேக்னெட் செட்டப் நிற்கிறாரு. இங்க வந்து நெகட்டிவ் பிளேட், இங்க வந்து பாசிட்டிவ் பிளேட். ஸோ அப்ப என்ன பண்றாருன்னா இது வந்து கேத்தோட்ல இருந்து வர்றதுனால கேத்தோட்னா என்ன நெகட்டிவ். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகலா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் பிளேட் அண்ட் பாசிட்டிவ் பிளேட் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வில் ரிப்பல் ஈச் அதர், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வில் அட்ராக்ட் ஈச் அதர். அப்ப என்ன ஆயிடுதுன்னா இந்த பீம் வந்து பாசிட்டிவ் பிளேட் நோக்கி ஓடுது. ஸோ இப்படிதான் இவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா இதுக்குள்ள வந்து ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் இருக்கு. அதை வந்து ஒரு எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாரு. ஸோ இப்படிதான் வந்து ஜே தாம்சன் இந்த கேத்தோட் ரேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் படி ஆட்டம்குள்ள ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அட்டாமிக் ஒரு ஆட்டம்குள்ள போறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்க்கு முன்னாடி வரையும் எலிமெண்டரி பார்ட்டிகல்னா என்ன, ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல், அதாவது டிவிசிபிளே பண்ண முடியாத அளவுக்கு போறது வந்து ஆட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா 1897 ஓகேங்களா, அந்த டைம்லயே வந்து கண்டுபிடிச்சாச்சு ஆட்டம் வந்து ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் கிடையாது, ஆட்டம்குள்ள எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த எலக்ட்ரான் என்ன இருக்கு, இது இந்த இந்த மாடல் படி எலக்ட்ரான் இஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ். இது வந்து புட்டிங் படி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளுக்குள்ள அங்கங்க நெகட்டிவ் இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்தவர் தான் வந்து ரூதர்ஃபோர்ட். இது வந்து இந்த ரூதர்ஃபோர்ட் மாடல் நம்ம போன வாட்டியே பேசியிருப்போம். ஆனா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஹியர் ரூதர்ஃபோர்ட் ஆல்சோ இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கை இன் திஸ் அட்டாமிக் லெவல் எக்ஸ்பெரிமெண்ட்ல. இவரு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஜே தாம்சன் சொன்ன இந்த ப்ளம் புட்டிங் மாடல் வந்து கரெக்ட் தானா அப்படின்றத வந்து இவரு திரும்பி இன்னொரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவர் வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் அவர் ட்ரை பண்றாரு. ஸோ அப்படி வச்ச செட்டப் தான் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல வந்துட்டு அவரு ஒரு ஆல்பா பார்ட்டிகல் அனுப்புறாரு. ஆல்பா பார்ட்டிகல்னா ஒன்றும் இல்லை, பாசிட்டிவ்லி சார்ஜ். போன வாட்டி வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் கேத்தோட்ல இருந்து வந்த நெகட்டிவ்லி சார்ஜ் அந்த ஒரு பார்ட்டிகல் அனுப்பிச்சு அவங்க டெஸ்ட் பண்ணாங்க. இந்த வாட்டி அவர் என்ன பண்றாருன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் ஈலியமோட நியூக்ளியஸை மட்டும் எடுத்து அனுப்புறாரு. ஈலியத்துல இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. ஈலியம் இஸ் நத்திங் பட் 2 எலக்ட்ரான் 2 நியூட்ரான் இருக்கும். எலக்ட்ரானை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிடும். ஸோ அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதை வந்து அவர் வந்து பண்றாரு. இது எப்படி பண்ணாருன்னா இவர் வந்து தானாலாம் ஈலியம்லாம் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த எலக்ட்ரான்லாம் ரிமூவ் பண்ணல. அவர் வந்து
ஒரு காமா ரேஸ், காமா ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் எடுத்துக்கிறாரு, லைக் யுரேனியம் அந்த மாதிரி. ஸோ அந்த ரேடியோ ஆக்டிவ் வந்து டிகே நடக்கும். டிகே ஆச்சு அப்படின்னா வந்து அதுல வந்து ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் வெளியில வரும். நமக்கு புரியணும் அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் தி எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் நான் கொடுக்குறேன். ஸோ ஆல் ஹி டிட் இஸ் ருதர்ஃபோர்ட் ஹி டுக் ஒன் ஆல்ஃபா பார்ட்டிகல் விச் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். அதை வந்து எடுத்து என்ன பண்றாருன்னா ஒரு கோல்டு ஃபிலமெண்ட் மேல அடிக்கிறாரு. இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, கோல்டு ஃபிலமெண்ட் வந்து ஒரு ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம், நிறைய ஆட்டம்ஸ் இருக்குமா. அப்போ ஆஸ் பர் தி இவரு ஜே தாம்சன் படி அது வந்து புட்டிங் தானே. அப்ப என்ன ஆகணும், இங்க வந்து நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இது எல்லாமே பாசிட்டிவ். அப்ப அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆல்பா பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இதுல அடிச்சு ஒன்னு இதுல டிஃப்ளெக்ட் ஆகி இப்படி இப்படி போயிடணும், ஸ்கேட்டர் ஆகணும், இது மேல பட்டு இப்படி போயிடணும், இல்லைன்னா வந்து இதுக்குள்ள புகுந்து போய் அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிடணும். கேப்ஸ் எதுனா இருந்ததுன்னா புகுந்து போயிடணும். பாசிட்டிவ் மேல பட்டுச்சு அப்படின்னா வந்து எதனா ஒரு எலக்ட்ரான் மேல பட்டுச்சு அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போயிடணும். ஸோ அவர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி வச்சுட்டாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் வச்சுட்டாரு, ஃபாரசன் ஸ்கிரீன் வச்சுட்டாரு. ஸோ தட் இதுல வந்து பக்காவா இருக்க பேட்டர்ன் தெரிஞ்சிடும், இந்த ஸ்கேட்டர் பேட்டர்ன்லாம் தெரிஞ்சிடும். ஸோ இதை வந்து ஒரு இதே பேட்டர்ன், ஒரு எக்ஸ்பெக்டட் பேட்டர்ன் வந்துடுச்சு அப்படின்னா இந்த ப்ளம் புட்டிங் மாடல் வந்து கரெக்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் வராரு. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் அந்த ஆல்பா பார்ட்டிகல் அடிக்கிறாரு. பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கரெக்டா வந்து டிஃப்ளெக்ட் ஆகி இங்க வருதா. சிலது வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாகவும் போயிடுது, சிலது வந்து டிஃப்ளெக்ட் ஆகி ஆங்கிள் அடிக்குது, இதுவும் ஸ்ட்ரைட்டாகவும் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துலயும் டிஃப்ளெக்ட் ஆகி இந்த சைடு போயிடுச்சு. ஸோ எல்லாமே ஓகே தான், இது எல்லாமே எக்ஸ்பெக்டடா நடக்குது. ஆனா ஒரே ஒரு வாட்டி மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டா அடிச்சு இவருக்கிட்டே வந்துடுச்சு, ஸ்ட்ரைட் ரிப்பிள். இது வந்து பயங்கர சர்ப்ரைசிங் ஃபேக்டரா வந்து ரூதர்ஃபோர்டுக்கு இருந்தது. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஒன்னு ஸ்ட்ரைட்டா போயிருக்கணும், இல்லை இதெல்லாம் ஆங்கிள் ஆகி ஸ்கேட்டர் ஆயிருக்கணும். இது என்ன அடிச்சு பின்னாடி திரும்பி வருது அப்படின்னும் போது வந்து பெரிய ஷாக். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வெறும் எலக்ட்ரான் மட்டும்தானே உள்ள இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து நடக்கும்போது தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு ப்ளம் புட்டிங் மாடல் கிடையாது. அப்போ வந்து இது வந்து சின்னதா ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, அதை சுத்தி எலக்ட்ரான் வந்து ஆர்பிட் ஆகுது. இங்க இந்த நடுவுல இருக்கிற நியூக்ளியஸ்க்கும் இது இந்த எலக்ட்ரான் ஆர்பிட்டுக்கும் நடுவுல வந்து பெரிய கேப் இருக்கு. ஸோ அப்ப இந்த மாதிரி மாடல் இருக்கும்போது மட்டும்தான் என்ன நடக்குதுன்னா, இவர் நினைச்ச மாதிரி அடிச்ச மாதிரி ஆல்பா பார்ட்டிகல்ஸ்லாம் இது வழியா பூந்து போயிடுச்சு. ப்ராபபிலிட்டியில இந்த சின்ன நியூக்ளியஸ் அடிக்கும் போது இந்த நியூக்ளியஸ் மேல அடிச்சு இப்படி அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, ரிப்பல் ஆயிடுச்சு. ஏன்னா இதுவும் நியூக்ளியஸ் இஸ் நத்திங் பட் பாசிட்டிவ்லி சார்ஜ், ஆல்பா பார்ட்டிகல் இஸ் நத்திங் பட் பாசிட்டிவ்லி சார்ஜ், பாசிட்டிவ் ரிப்பல் ஆயிடுச்சு. அப்போ அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் படி என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, நடுவுல ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, அது செம்ம சின்னதா இருக்கு, அது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜா இருக்கு. இந்த நியூக்ளியஸை சுத்தி நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் வந்து சுத்துது. இப்படிதான் வந்து அந்த ஆட்டம்ஸ் இருக்கணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் அட்ராக்ட் ஈச் அதர். இந்த அட்ராக்ஷன் படிதான் வந்து எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவா சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படின்னு எப்படி சன் வந்து நடுவுல இருக்கு, எர்த் வந்து சன்னை சுத்துதோ அதே மாதிரி நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான் சுத்துதுன்ற மாதிரி இதை வச்சுதான் வந்து போர் மாடல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்படிதான் வந்து நியூக்ளியஸை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ முன்னாடி ஜே தாம்சன் ஆட்டமுக்குள்ள வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாரு. ரூதர்ஃபோர்டு இது வந்து இப்போ எலக்ட்ரான் கூட வந்து நியூக்ளியஸும் இருக்கு விச் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்னு கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் தென் ஃபர்தர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சாட்விக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வராரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவர் வந்து நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான் மட்டும் கிடையாது, அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஹைட்ரஜன் இருக்கு, அதுக்கப்புறம் ஈலியமும் இருக்கு. ஸோ ஹைட்ரஜன்ல வந்து ஒரு புரோட்டான், இதுல வந்து 2 புரோட்டான் இருக்கு. அப்போ 2 ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா 2 புரோட்டான், 1 + 1 2, இது வந்து 2. அப்போ இது 2 புரோட்டானோட 2 மாசுமே ஈக்குவலா தானே இருக்கணும். ஆனா அவங்க கணக்கு போடும் போது வந்து ஈக்குவலா இல்லை. அப்போ கண்டுபிடிக்கிறாங்க அது எப்படி புரோட்டான் வந்து மிஸ் ஆகுது, கணக்கு மிஸ் ஆகுது. இது ஈலியம்ல இருக்கிற புரோட்டானுக்கு, ஈலியம்ல இருக்கிற நியூக்ளியஸ்க்கு வந்து ரொம்ப மாஸ் அதிகமா இருக்கு, மிஸ்மேட்ச் இருக்கு.
அப்போ வந்து நியூக்ளியஸ்குள்ள வந்து புரோட்டான் மட்டும் இருக்கக்கூடாது, வேற ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி வருது. அதுக்கான கேள்விக்கு ஆன்சர் தான் வந்து சாட்விக் வந்து அவர் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சு நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான் மட்டும் இல்ல, நியூட்ரான் ஒன்று இருக்கு. அந்த நியூட்ரானுக்கு வந்து சார்ஜே இல்ல, பட் மாஸ் இருக்கு. அதனால இது ரெண்டும் சேர்றதுனால வந்து நியூக்ளியஸ்க்கு வந்து நிறைய மாஸ் இருக்கு அப்படின்னு அவரு வந்து ஒரு விதமா கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இப்படி வந்து எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் வந்து இப்போ சாட்விக், தாம்சன் அண்ட் ரூதர்ஃபோர்டுக்கு அப்புறம் ஆட்டம்ஸ்குள்ள போய் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான் 3 விஷயம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, அப்போ எலிமெண்டரி பார்ட்டிகல் என்ன? எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். இன்னும் சின்னதா எதனா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றது ஒரு கியூரியாசிட்டி. நம்மளுக்கு எப்பயுமே வந்து அந்த கியூரியாசிட்டி அடங்காது. ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வாட் லைஸ் இன்சைட் தி புரோட்டான் அப்படின்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ஸோ யூஸ்வலா எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா வந்து லைட் அடிப்போம். கிளாசிக்கல் பிசிக்ஸ் படி எப்பயுமே என்ன பண்றோம்னா வந்து லைட்டை தானே அடிப்போம். ஸோ லைட் அடிச்சு அது லைட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதா, அதோட பேட்டர்ன் என்ன, அப்படி எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இன்க்ளூடிங் நம்ம அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்லயே நம்ம பார்த்தோம். லைட் பீம் அடிப்பாங்க, டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ஸ்ல அடிப்பாங்க. டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ல அடிச்சு எலக்ட்ரான் வந்து அது வந்து அடுத்த ஆர்பிட்டுக்கு போதா, குவாண்டா அங்கதானே அவர் வந்து பிளாங்க் கண்டுபிடிச்சாரு. லைட் இஸ் கண்டினியூஸ் வேவ் கிடையாது, அது வந்து சங்கா தான் வரும், அது வந்து ஒரு குவாண்டா சைஸ்டு பார்ட்டிகல்ஸா தான் வெளியில வரும். அதனாலதான் அந்த எலக்ட்ரான் அந்த எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட் எடுக்கும் போது அந்த அந்த எமிட் எலக்ட்ரான் வந்து அடுத்த ஆர்பிட்டுக்கு வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு ஓடி போயிடும். இந்த மாதிரி போக போது அந்த ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிப்பாங்க. அதை வச்சு வந்து ஓ இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ எவ்ரி திங் அது வந்து ஒரு விசிபிள் லைட், அந்த விசிபிள் லைட்டுக்கு பின்னாடி ஒரு வேவ் லென்த் இருக்கும். அதை வந்து டிஃபர் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல ஒர்க் ஆச்சு. ஏன்னா கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல பெரிய பெரிய விஷயத்தை வச்சு நம்ம வந்து விளையாடிட்டு இருப்போம். பட் இங்க குவாண்டம் பிசிக்ஸ் வரும்போது சின்ன விஷயத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி வி ஃபவுண்ட் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். எல்லாமே செம்ம சின்னது, மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல இருக்கு. இப்போ இன்னுமே நீங்க வந்து புரோட்டானுக்கு உள்ள போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வி கான்ட் யூஸ் தி விசிபிள் லைட். ஏன் அப்படின்னா விசிபிள் லைட்டோட வேவ் லென்த் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு வென் யூ கம்பேர் புரோட்டான். புரோட்டானோட சைஸ் செம்ம சின்னது வென் யூ கம்பேர் வித் தி வேவ் லென்த் ஆஃப் தி விசிபிள் லைட். ஸோ அப்போ லைட்டை யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நம்மளுக்கே தெரியும் லைட்டோட ஸ்பெக்ட்ரம், விசிபிள் லைட் எங்க இருக்கும், அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ரேஸ் வரும், அப்புறம் காமா ரேஸ் வரும். அப்போ இந்த காமா ரேஸை யூஸ் பண்ண முடியுமான்னா யா வி மே யூஸ். ஆனா அது வந்து காமா ரேஸை வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்றதுன்றது வந்து அது ஒரு பெரிய விஷயம். அதை ஹேண்டில் பண்ண முடியாது. நம்ம டார்ச் லைட் ஆன் பண்ணி விசிபிள் லைட்டை வந்து டப்புன்னு ஒரு பீம் அடிச்சு எல்லாத்தையும் பார்த்துற மாதிரி காமா ரேஸ் வந்து பார்க்க முடியாது. அகைன் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. அதை ஹேண்டில் பண்றது கஷ்டம், ஃபர்ஸ்ட் உருவாக்குறதும் கஷ்டம். ஸோ அப்போ லைட்டை வச்சு நம்ம இனிமேல் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் தென்? ஏன் லைட் வச்சு பண்ண முடியாதுன்னா லைட்டோட வேவ் லென்த் அதிகம்ட்டேன். அப்போ ஷார்ட் வேவ் லென்த் தான் நம்மளுக்கு தேவை. ஷார்ட் வேவ் லென்த் எப்படி எடுத்துட்டு வர முடியும்? அப்போ அதுக்கும் ஆன்சர் நம்ம போன செஷன்லயே பார்த்துட்டோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் படி ஒரு பார்ட்டிகல் பிஹேவ்ஸ் as a particle or as a wave. இதுதான் டுவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம். சில டைம் பார்ட்டிகலா ஒர்க் ஆகும், சில டைம் வந்து வேவ்ஸா ஒர்க் ஆகும். திஸ் வி கன்ஃபார்ம்ட் இன் தி டியூவல் ஸ்லிட், டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து போன செஷன்ல பார்த்தோம். இதுபடி வந்து லைட் இஸ் அ பார்ட்டிகல் ஆஸ் வெல் அஸ் தி வேவ்ஸ்ன்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரானை வச்சும் பார்த்துருப்பாங்க. ஸோ லைட் மட்டும் கிடையாது, எலக்ட்ரான் கூட வந்து பார்ட்டிகலாவும் ஆக்ட் ஆகும், வேவும் ஆக்ட் ஆகும். இட்ஸ் அ டியூவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம வந்து பேசியிருப்போம். ஸோ அப்போ வந்து லைட்டை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, நம்ம பார்ட்டிகலும் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க வந்து இனிமேல் சின்ன சின்ன லெவல்ல நம்ம உள்ள போய் பூந்து விளையாடணும் அப்படின்னா இனிமேல் பார்ட்டிக்கல்ல தான் யூஸ் பண்ணணும். இந்த பார்ட்டிக்கலை வேவா கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா ஷார்ட்டர் வேவ் லென்த் தானே நம்ம வந்து இப்போ எடுத்துட்டு வரணும். பார்ட்டிக்கலை வேவா கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்னா இதுக்கு ஐ எனர்ஜி கொடுக்கணும். இதுக்கு ஐ எனர்ஜி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பார்ட்டிக்கல் வந்து வேவ் லென்த்தா கன்வெர்ட் ஆயிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சின்ன சின்ன வேவ் லென்த்தா மாறிக்கிட்டே இருக்கும்.
ஸோ இது புரோட்டானோட நீங்க சின்னதா நீங்க வந்து இந்த பார்ட்டிக்கல்ல வந்து எனர்ஜி கொடுத்து ஆக்கிட்டீங்க அப்படின்னா புரோட்டானுக்குள்ள என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் தி ஐ லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்போ எப்படி எனர்ஜி கொடுக்க முடியும் அப்படின்றது அடுத்த விஷயம் இருக்கு. ஸோ அப்போ ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு. ஸோ அகெயின் லெட்ஸ் கோ பேக். ஸோ இங்க வந்து ஒரு ஜே தாம்சன் வந்து எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிக்கல் வச்சிருந்தாரு. இந்த பார்ட்டிக்கல் எப்படி எனர்ஜி கொடுத்தாரு அவரு? ஐ வோல்டேஜ் சிஸ்டத்தை வச்சு அவர் வந்து எனர்ஜைஸ் பண்ணி அதுக்கப்புறம் மூவ் பண்ணதுனால இந்த மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ல வந்து ஒரு ஃபோட்டான் உருவாகி அதுக்கப்புறம் தான் வந்து கிரீன் கலர் லைட் எமிட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அவர் ஐ வோல்டேஜ் வச்சு அவர் வந்து எனர்ஜைஸ் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால் எனர்ஜி. ஸோ இதுல வந்து உங்களால ஆட்டம்ஸை தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர்த்து ஆட்டம்குள்ள என்ன இருக்குன்றதெல்லாம் இந்த எனர்ஜி வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இது நான் சொன்னேன்ல இந்த ஆல்பா பார்ட்டிக்கல் அது எங்க இருந்து வந்ததுன்னா ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இதுல இருந்து வந்திருக்கு, எலிமெண்ட்ல இருந்து வந்திருக்கு, லைக் யுரேனியம். ஒரு ரேடியோ ஆக்டிவ் டிகே ஆகி வெளியில வர ஆல்பா பார்ட்டிகளோட எனர்ஜி வந்து எனார்மஸா இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே தெரியும் எப்படி ஒரு நியூக்ளியர் பாம்லாம் வெடிச்சுது அப்படின்னா என்ன மாதிரி எனர்ஜி வரும் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது வெளியில வந்துட்டு அந்த எனர்ஜியோட அதே ஆல்பா பார்ட்டிக்கல் அவர் ஒண்ணுமே பண்ணல, ரேடியோ ஆக்டிவ்ல இருந்து அது வெளியில வர்றதுனால இட் ஆல்ரெடி இட் ஹாஸ் அ மல்டிபிள் லெவல் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜி வச்சுதான் அவர் என்ன பண்ணாருன்னா நியூக்ளியஸ்குள்ள போகிறதுக்கு அவரோட வாய்ப்பு இருந்தது. இல்ல இவருமே வந்து அந்த ஜே தாம்சன் படி ஒரு ஹை வோல்டேஜ் சிஸ்டத்தை வச்சு அவர் வந்து ஒரு ஆல்பா பார்ட்டிக்கல் வந்து விட்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா அது நியூக்ளியஸ்குள்ள எல்லாம் போய் வந்திருக்க. ஏன் அப்படின்னா இந்த இது படி பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் ரொம்ப சின்னது. இதை அடிச்சு வெளியில வரணும்னா அதோட ஸ்மால் வேவ் லென்த் அடிச்சா மட்டும்தான் வெளியில வர முடியும். இந்த இடத்துல பெரிய வேவ் லென்த் இருந்ததுன்னு வைங்களேன், அது அழகா வெளியில போயிடும். அது மேல எழுந்து போயிடும். அது அந்த நியூக்ளியஸ்குள்ள போய் அடிச்சு ரிஃப்ளெக்ட்லாம் ஆயிருக்காது. அப்ப சின்ன வேவ் லென்த் வந்து வந்தனாலதான் அது பட்டு வெளியில வந்துருச்சு. தெரியாம அவங்க பாட்டுன்னு ஒன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. பட் தே நெவர் நியூ தட் தே ஆர் சென்டிங் தி ஷார்ட்டர் வேவ் லென்த். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாம தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. பட் இயர் தே நோ சின்ஸ் புரோட்டான்குள்ள போகணும் அப்படின்னா வந்து ரொம்ப ஷார்ட்டர் வேவ் லென்த் வேணும், பார்ட்டிகல் வச்சு பண்றோம். அப்ப இந்த பார்ட்டிகளுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னும் போது தே ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் ஒன் ஆக்சிலரேட்டர், பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கிரியேட் பண்றாங்க. இது வந்து மேன்மேட் செட்டப். இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பார்ட்டிக்கல் வந்து விடுவாங்க. இது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் இருக்கும். மேக்னெட்டிக் செட்டப்ஸ் மூலியமா என்ன ஆகும், எலக்ட்ரோமேக்னட்டிசம் பேஸ் பண்ணி ஏன்னா திஸ் பார்ட்டிக்கல் வில் பி ஆக்சிலரேட்டட், ரொம்ப ரொம்ப ஸ்பீடா ஆக்சிலரேட் பண்ணி விடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மோர் அண்ட் மோர் தி எலக்ட்ரான் கிடையாது, இந்த பார்ட்டிக்கல் கெட்ஸ் தி எனர்ஜி ஷார்ட்டர் வேவ் லென்த் வரப்போகுது. அது ரொம்ப சின்னதாகிற பட்சத்துல புரோட்டானை போய் தொலைச்சிக்கிட்டு போய் ஸ்கேட்டர் ஆயிடும். புரோட்டான் அடிச்சு ஸ்கேட்டர் ஆகும். எப்படி அந்த ரூதர்ஃபோர்ட்ல வந்துட்டு நியூக்ளியஸ் அடிச்சு பின்னாடி வந்தது, நியூக்ளியஸ் தட்டு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆச்சோ, அதே மாதிரி சின்ன வேவ் லென்த் அடிக்கும் போது புரோட்டானை அடிச்சு இது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால they finally found that புரோட்டானுக்குள்ள என்னவோ இருக்கு. அது புரோட்டான் தான் கடைசி எலிமெண்டரி பார்ட்டிகளா இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கேட்டர்னஸ் வந்து இருக்க கூடாது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்சது தான் வந்து குவார்க்ஸ். புரோட்டானுக்குள்ள குவார்க்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த பிக்சர் ஏன் போட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஷார்ட்டர் வேவ் லென்த் அந்த லாங்கர் வேவ் லென்த். ஏன்னா எனக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ நான் மறக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு அனாலஜி நானே வந்து திங்க் பண்ணிக்கிட்டேன். எப்படின்னா இப்போ நம்ம வந்து கோவளம் பீச்சுக்கு போனீங்கன்னு வைங்களேன், நம்ம மெரினா பீச்சில் அந்த கல் இருக்காது. கோவளம் பீச்சில் போனீங்க அப்படின்னா இது வந்து வேவ்ஸ்னாலே நம்மளுக்கு வந்து பீச்சோட வேவ் தான் ஞாபகம் வரும். இந்த வேவ் இது வந்து ஒரு புரோட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வேவ் வருது, சின்னதா இருக்குதுன்றதுனால நம்ம கண்ணுக்கு வந்து புரோட்டான் தெரியுது. ஸோ இந்த புரோட்டான் மேல இதை அடிச்ச உடனே ஸ்கேட்டர் ஆகுது. பாத்தீங்களா, இது வரைக்கும் ஒரு பேட்டர்ன்ல வந்திருக்கும். நடுவுல ஒரு கல் அடிச்ச உடனே சலான்னு நம்மளுக்கு வந்து ஸ்கேட்டர் ஆகுது. ஸோ அப்ப நம்ம கண்ணில் பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா ஓகே கல் இருக்கு அதனாலதான் அது ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்படிதான் வந்து வேவ்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஸ்கேட்டர் ஆகும் போது இந்த இடத்துல வந்து ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ திங்க் லைக் இப்போ சுனாமி வருது.
சுனாமி வில் ஹாவ் அ பிக் வேவ். அப்ப என்ன ஆகும்னா வேவ்ஸ் இப்படி இருக்கும். அது என்ன பண்ணும், அந்த கல்லு மேல அடிச்சாலும் அது பாருன்னு அசால்ட்டா கடந்து போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்கேட்டர்லாம் இங்க ஆகாது. அந்த சுனாமி வேவ்ஸ்லாம் ஸ்கேட்டர் ஆகாது. அப்படியே கீழே நடந்தாலும் நம்ம கண்ணுக்கும் தெரியாது. ஸோ அதனால என்ன ஆயிடும்னா இவங்க வச்சிருக்கிற அந்த ஃப்ளோரன்சன் ஸ்கிரீன்லயோ என்னவோ அந்த பேட்டர்ன் வந்து விசிபிளா தெரியாது. அதனால வந்து லாங்கர் வேவ் லென்த் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா யூ ஓன்ட் ஈவன் டிடெக்ட் தட் இங்க ஒரு கல் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம தெரியாம நம்ம பாட்டு வந்து டைவ் அடிச்சோம்னு வைங்க, உள்ள போயிட்டு நம்ம மண்டையை உடைச்சுப்போம். ஸோ அப்போதான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிளை வச்சு வி கேன் இன் அ வே அண்டர்ஸ்டாண்ட் த குவாண்டம் பிசிக்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்ட்ல வாழ்றதுனால இந்த குவாண்டம்குள்ள நடக்கிற அந்த அட்டாமிக் வேவ் லென்த்தா இருக்கட்டும், பார்ட்டிக்கல் டியூவாலிட்டியா இருக்கட்டும், நம்மளுக்கு எல்லாமே வந்து தியரட்டிக்கலா புரிஞ்சாலும் நம்ம மைண்ட்ல அது தங்க மாட்டுது. ஏன்னா திஸ் நெவர் எவர் ஹேப்பன் இன் அவர் வேர்ல்ட். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் படிக்கும் போது we should always associate with our world. இதுல என்ன நடக்குது, வேவ்ஸ்னா பீச், ஓகே பீச் வேவ்ல நடக்குது, அந்த மாதிரி நம்ம அசோசியேட் பண்ணி படிக்கும் போது ஐ ஒன்ட் ஃபர்கெட். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த போட்டோவை இங்க எடுத்து வச்சேன். திஸ் இஸ் ஹவ் யூசிங் த ஷார்ட்டர் வேவ் லென்த் தே ஃபவுண்ட் தட் புரோட்டான்குள்ள குவாக்ஸ் இருக்கு, ஈவன் நியூட்ரான்குள்ளேயும் குவாக்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த குவாக்ஸ் வந்து மூணு மூணு இதுல தான் இருக்கும். ஸோ தேர் ஆல் மேட் அப் ஆஃப் 3 பாயிண்ட் பார்ட்டிகல்ஸ் கால் குவாக்ஸ். ஸோ புரோட்டான்குள்ள 3 குவாக்ஸ் இருக்கும். அதே மாதிரி நியூட்ரான்குள்ளேயும் 3 குவாக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சோம், ஆட்டம் இருந்தது, ஆட்டம்குள்ள நியூக்ளியஸ், நியூக்ளியஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான், புரோட்டான்குள்ள வந்து 3 குவாக்ஸ் இருக்கு அப்படின்றத இதுவரையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஈவன் நியூட்ரான்குள்ளேயும் இதே மாதிரி 3 குவாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பண்ணி கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா 6 விதமான குவாக்ஸ் இருக்கு, 3 கிடையாது 6 இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப், டவுன், ஸ்ட்ரேஞ்ச், சாம், டாப், பாட்டம், மாதிரி டிஃப்ரெண்ட் குவாக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் கலர் கோடிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் திஸ் இஸ் நாட் அ ரியல் கலர். ஏன் அப்படின்னா அகைன் நான் சொன்ன மாதிரி புரோட்டானுக்கே சின்ன வேவ்லென்த் தான் தேவைப்பட்டது. அப்போ புரோட்டானுக்குள்ள இருக்கிற குவாக்ஸ் வந்து எவ்வளவு சின்னதா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அதோட சைஸ் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். அண்ட் இதுக்கோட வேவ்லென்த் ரொம்ப கம்மி. ஸோ விசிபிள் வேவ்லென்த்லாம் இவ்வளவு பெருசா இருக்கும். ஸோ இதுக்கு தான் கலர் உண்டு. ஸோ இந்த அதனால வந்து குவாக்ஸ்க்கு வந்து இந்த ரெட் ப்ளூ கிரீன்ல இருக்குன்னு நினைச்சுக்க கூடாது. ஜஸ்ட் தட் தியரிட்டிக்கலி தே ஹவ் கிவன் தி கலர் டு டிஃபரன்ஷியேட் பண்றது, கேட்டகரைஸ் பண்றதுக்காக தே ஹவ் கிவன் தி ரெட் கிரீன் ப்ளூ அப்படின்ட்டு. இட்ஸ் நாட் எ ரியல் கலர். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி குவாக். ஸோ புரோட்டான் நான் சொன்ன மாதிரி வந்து 2 அப் குவாக்ஸ் அண்ட் 1 டவுன் குவாக், இந்த காம்பினேஷன்ல புரோட்டான் வந்து இருக்கு. அதே மாதிரி நியூட்ரானுக்கு வந்து 1 அப் அண்ட் 2 டவுன் இருக்கு. ஓகே, இதுல என்னன்னா பியூட்டி, புரோட்டான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் அண்ட் நியூட்ரான் வந்து நோ சார்ஜ் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். பட் என்னைக்குன்னா ஒரு நாள் கேள்வி கேட்டிருப்போமா, ஏன் இது பாசிட்டிவ், ஏன் இதுக்கு வந்து சார்ஜ் இல்லை அப்படின்னு என்னைக்குன்னா ஒரு நாள் கேள்வி கேட்டிருப்போமா மிஸ்? அப்படியே கேட்டாலும் அவங்க என்ன ஆன்சர் பண்ணிட்டு போறாங்க, ஒன்றும் பண்ணிருக்க மாட்டாங்க. இது ஏன் அப்படின்னா வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி குவாக்ஸ். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி 2 அப் குவாக் இருக்கு புரோட்டான்ல. அப் குவாக்கோட சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா 2/3. ஸோ பிளஸ் 2/3, 2 அப் இருக்கு. அப்புறம் 1 டவுன் குவாக் இருக்கு, அதோட சார்ஜ் வந்து -1/3. ஸோ இது நீங்க கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 1 வரும். அதே மாதிரி நியூட்ரானுக்கு வந்து 2 டவுன் சார்ஜ் அண்ட் 1 அப் சார்ஜ். கணக்கு போடலாமா? 2/3 பிளஸ் -1/3 -1/3 2/3 2/3 சாரி மைனஸ், இது வந்து 0. ஸோ இப்படிதான் நியூட்ரானுக்கு வந்து நோ சார்ஜ் அப்படின்னு வந்தது, புரோட்டானுக்கு வந்து +1ன்றதுனால பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தி இதோட குவாக்கோட அந்த காம்பினேஷன், என்ன காம்பினேஷன்ல இருக்கு அப்படின்றத வச்சுதான் வந்து இது இருக்கு. அண்ட் அகைன் இந்த கோடு, இந்த ஸ்ட்ரிங் இருக்கு பாத்தீங்களா, இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரிங், ஆக்சுவலி திஸ் இஸ் அ ஃபோர்ஸ். இந்த முறையே சொன்ன இந்த எபிசோட்ல வந்து நம்ம எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் பேச போறோம், ஃபோர்ஸை பத்தி பேச போல அப்படின்ட்டு. பட் இதுதான் வந்து ஃபோர்ஸ். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஹெட்ஸ்அப் தரேன். பட் நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். விச் இஸ் நத்திங் பட் குளுவான்ஸ் அப்படின்றாங்க, ஒன் டைப் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் பிட்வீன் திஸ் 3 குவாக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இன்டாக்டா ஸ்டேபிளா வச்சுக்குது. ஸோ அகெயின்
நம்மளுக்கு எல்லாமே தெரியும் பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வில் ரிப்பிள் இல்ல. அகைன் என்னைக்குன்னா யோசிச்சிருக்கீங்களா எப்படி புரோட்டான் வந்து நியூக்ளியஸ்ல அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு? பாசிட்டிவ் ரிப்பிள் ஆகி வெளியில ஓடி இருக்கணும்ல என்னத்திக்கு. ஸோ நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான்ஸ் இருக்கு. அப்போ புரோட்டான் வந்து நிறைய ஆட்டம்ஸ்ல நிறைய புரோட்டான்ஸ் இருக்கும். ஹைட்ரஜன்ல ஒண்ணுதான் இருக்கும். பட் ஹைட்ரஜன் தாண்டி நீங்க எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் நிறைய புரோட்டான்ஸ் இருக்கும். பக்கத்துல புரோட்டான்ஸ் இருக்கு. ஒய் நாட் ரிப்பிள்? ஏன் ரிப்பிள் ஆகல? பாசிட்டிவ்னா ரிப்பிள் ஆயிருக்கணும்ல. இந்த கேள்வியை நம்ம யோசிக்கவே இல்லை. See, this is the fundamental problem in our classrooms. நம்ம எதையுமே யோசிக்க விட மாட்டாங்க. அடுத்துன்னு போயிட்டே இருக்காங்களே தவிர்த்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ டைம்ல யோசிக்க விட மாட்டாங்க. யோசிக்கல அப்படின்னா this sort of questions teachers need to ask the students. மேக்னெட்ல பாசிட்டிவ் வைங்க, ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல, ரிப்பல் ஆகுது இல்ல, அப்ப ஏன் புரோட்டான் ரிப்பல் ஆகல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது தான் பசங்க யோசிப்பாங்க. அந்த கியூரியாசிட்டியை கேட்டுட்டு then if they introduce, okay, this is because of the force between the quarks புரோட்டான் வந்து குவார்க்ஸ்னால ஆகிருக்கு, அந்த குவார்க்ஸ்குள்ள வந்து இது மாதிரி இருக்கு, அப்போ வந்து அது வச்சுக்குது அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும். அது வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் இது வந்து இந்த ஃபோர்ஸ் ஏன் ஆக்ட் ஆகுதுன்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். ஜஸ்ட் ஹெட்ஸ் அப், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ எலிமெண்டரி பார்ட்டிகல் என்ன ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு. எலிமெண்டரி பார்ட்டிகல் எலக்ட்ரான் அண்ட் தென் குவார்க்ஸ். இன்னவே இட்ஸ் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஓகேங்களா? இனிமேல் வந்து புரோட்டான் அண்ட் நியூட்ரானை எலிமெண்டரி பார்ட்டிகல் சொல்லக்கூடாது, ஏன்னா அதுக்குள்ள குவார்க்ஸ் இருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தே ஹவ் டன் யூசிங் தி எலக்ட்ரானை மோத விட்டு எலக்ட்ரானுக்குள்ள எதனா இருக்கா, குவார்க்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. இதுவரையும் வந்து எலக்ட்ரானுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. மீனிங் நம்மளால வந்து இன்னும் எனர்ஜி பத்தலன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற எனர்ஜி அந்த ஆக்சிலேட்டர் வச்சு கிடைச்ச எனர்ஜியை வச்சு எலக்ட்ரான் மோத விட்டோம் அப்படின்னா பெருசா வந்து எந்தவித ஒரு ரியாக்ஷனும் இருக்க மாட்டுது அப்படின்றது தான் வந்து இப்ப கிடைச்சப்பட்டிருக்கு. ஸோ ஆஸ் பர் டுடே எலக்ட்ரான் இஸ் ஆல்சோ எலிமெண்டரி பார்ட்டிகல். ஓகேங்களா? ஓகே, நம்ம இத பார்த்தாச்சு. குவாண்டம் தியரி படி டுவாலிட்டி, ஈவன் லைட் ஆக்ட் ஆஸ் அ பார்ட்டிகல் அண்ட் வேவ்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஒரு பார்ட்டிகளுக்கும் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்னா ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அப்போ எலக்ட்ரான் அகைன் நான் சொல்லிட்டேன், அது வந்து ஒரு எலிமெண்டரி பார்ட்டிகல். அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வி ஆல் நோ தட் எலக்ட்ரான் ஹாஸ் அ மாஸ் அண்ட் சார்ஜ் விச் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். சரி, இது வந்து இன்னும் நமக்கு பேசிக்காவே தெரியும், இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரான் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா எலக்ட்ரானுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் தி எலக்ட்ரான், ஆல் தி பார்ட்டிகல்ஸ் ஐம் சேயிங், ஜஸ்ட் ஐம் டேக்கிங் தி எலக்ட்ரான் அஸ் எக்ஸாம்பிள். அதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, விச் இஸ் நத்திங் பட் ஸ்பின். ஸ்பின் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸ்பின்னாலே அகைன் நமக்கு வந்து ஒரு விஷயம் குவாண்டம்ல புரியணும் அப்படின்னா நம்ம வந்து கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல நம்ம வந்து யோசிக்கணும். முன்னாடி எப்படி நம்ம அந்த பீச் வேவ் வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோமோ, இப்போ ஸ்பின்னு வரும்போதே நம்ம வந்து பம்பரத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம். பம்பரம் இருக்கு, அது வந்து சுத்தி ஜாட்டியில சுத்தி விட்டீங்கன்னா அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஸ்பின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சேம் வே எலக்ட்ரானும் ஸ்பின் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இது வந்து கிளாக் வைஸ்ல ஸ்பின் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ்ல ஸ்பின் ஆகும். அண்ட் அகைன் ஆஸ் பர் தி கிளாசிக்கல் பிசிக்ஸ், நீங்க எவ்வளோ ஸ்பீடா நீங்க ஸ்பின் பண்றீங்களோ இட் வில் தி ஸ்பின்னிங் ஆப்ஜெக்ட் வில் கிரியேட் அ மேக்னட்டிசம். ஸோ இதுல இருந்து ஒரு மேக்னெட் வந்து அதோட ஃபீச்சர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும். சேம் வே எலக்ட்ரான் ஸ்பின் ஆகிறதுனால இதுல இருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகுது. பட் அகைன் கிளாசிக்கல் பிசிக்ஸ் படி இந்த எலக்ட்ரான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பயங்கர ஸ்பீட்ல சுத்தினா மட்டும்தான் அதுல இருந்து ஒரு மேக்னெட் வந்து கிடைக்கும். நம்ம பாட்டுன்னு கையில வந்து ஒரு பால்ல சுத்த விட்டு அந்த பால்ல இருந்து மேக்னெட் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா வராது. ஒரு பால்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வரணும் அப்படின்னா அதோட ரெவல்யூஷன் அந்த ஸ்பீடு வந்து அது மேத் படி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு போனா மட்டும்தான் இட் வில் கம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் அகைன் வெரி வெரி ஸ்மால் பார்ட்டிகல். இந்த எலக்ட்ரான் வந்து இந்த சைஸ்ல இது சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்து வரணும் அப்படின்னா ஆஸ் பர் மேத் இட் ஹாஸ் டு ஸ்பின் அட் தி ஸ்பீட் ஆஃப் லைட்.
இதுதான் வந்து அப்படி நடந்தா மட்டும்தான் இது பாசிபிள். we all know E equal to mc ஸ்கொயர். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐன்ஸ்டைன் E equal to mc ஸ்கொயர் படி எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். ஸோ அப்போ எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். அகெயின் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ மாஸ் இருக்கிற ஒரு பார்ட்டிக்கல் லைட் ஸ்பீட்ல சுத்த முடியுமானா வாய்ப்பே கிடையாது, பிகாஸ் ஆஃப் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். போட்டானால மட்டும்தான் வந்து லைட் ஸ்பீட்ல போக முடியும், பிகாஸ் போட்டான் நாட் ஹேவிங் எனி மாஸ். அதனால தான் லைட் வந்து லைட் ஸ்பீட்ல போகுது. ஸோ ஈவன் எலக்ட்ரான் மைனஸ்ல தான் இருக்கும். பயங்கர சின்னதான ஒரு 10⁻⁻⁻15 சம்திங் அந்த ஒரு மாஸ்ல தான் இருக்கும். இருந்தாலும் தட் இஸ் ஆல்சோ எ மாஸ், இஸ் ஹேவிங் எ மாஸ், வெரி வெரி டைனி மாஸ். ஸ்டில் அது வந்து லைட்டோட ஸ்பீடுக்கெல்லாம் வந்து சுத்த முடியாது, பிகாஸ் ஆஃப் ஐன்ஸ்டைன்ஸ் ரிலேட்டிவிட்டி, சாரி ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஸோ அதனால வந்து இது பாசிபிளே கிடையாது. ஆனா இதுல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வருதுன்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஸோ எப்படி அப்படின்றது தெரியல. இது ஸ்பின் ஆக முடியாது, லைட் ஸ்பீட்ல ஸ்பின் ஆக முடியாது. ஸ்பின் ஆகலன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வராதுன்றது கிளாசிக்கல் பிசிக்ஸ் சொல்லுது. ஆனாலும் இதுல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஓகே, இது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்பின் வந்து மெஷர் பண்றாங்க. என்ன ஒரு வேல்யூ கொடுத்து மெஷர் பண்றாங்க. அது என்னன்னா வந்து 0, 1, 2 அண்ட் ஆஃப் அப்படின்றத மெஷர் பண்றாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்றத குயிக்கா பார்ப்போம். அண்ட் அல்டிமேட்லி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஃபோர்ஸ் அண்ட் எவ்ரி பார்ட்டிகல் இன் தி யூனிவர்ஸ் இஸ் டிஃபைன்ட் பை எனர்ஜி, மாஸ் அண்ட் ஸ்பின். இந்த இடத்துல வந்து ஸ்பின் அப்படின்ற ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இன்னொரு ஒரு மேதாவி வராரு, பாலி. ஸோ நம்ம முன்னாடியே கேட்டோம் நம்ம ஒரு கேள்வி, ஏன் வந்து எலக்ட்ரான் ஒரு நியூக்ளியஸை சுத்துது, ஆர்பிட் பண்ணுது, ஏன் அப்படியே கொலாப்ஸ் ஆகி இதுல போயிட மாட்டுது அப்படின்றதுக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம். நம்ம உடம்பு ஏன் வந்து ஒரு சாலிடா இருக்கு, நம்ம ஏன் வந்து ஒரு செவுருல புகுந்து போயிட முடியல, ஏன் நம்ம ஃப்ளோரை உடைச்சுக்கிட்டு பூமிக்குள்ள போயிட முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கியூரியஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் பாலி சொன்ன எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் தான். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்து எலக்ட்ரான்ஸ் ஆர் நெகட்டிவ் அண்ட் அட்ராக்ட் டு தி பாசிட்டிவ். கரெக்டா? எலக்ட்ரான் நெகட்டிவ், நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவும் பாசிட்டிவும் அட்ராக்ட் ஈச் அதர். அப்போ அதிலே கொலாப்ஸ் ஆயிட வேண்டியது தானே. அப்போ நினைச்சு பாருங்க, ஆட்டம்ஸ் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆட்டம்ஸ்ல தான் உருவாயிருக்கோம். அப்ப நம்ம எல்லாருமே வந்து கொலாப்ஸ் ஆயிடணும். பட் அப்படி இல்லையே. நீ நானும் நல்லா தான் இருக்கோம், நான் பேசிட்டு தான் இருக்கோம், நீங்க கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ இட் இஸ் நாட் லைக் தட். இட் இஸ் வெரி வெரி ஸ்டேபிள். அது எப்படி அப்படின்னு புரியறதுக்கு அவர் ஒரு தியரி கொடுறாரு. அதுதான் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, டூ எலக்ட்ரான்ஸ், no two electrons can have exactly the same quantum state in the same system. ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து குவாண்டம் ஸ்டேட்னா ஒன்றும் இல்லை, வந்து ஒரு நம்ம முன்னாடியே போர் மாடல் படி நிறைய ஆர்பிட்ஸ் இருக்கும். இதுதான் நியூக்ளியஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட், இது வந்து எஸ் ஆர்பிட் சொல்லுவாங்க. அதுல வந்து 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். அப்புறமேட்டு பிடி, இந்த பில வந்து இஃப் ஐ எம் நாட் ராங் 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் 10 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும். நம்பர்ஸ் மேபி ராங், எனக்கு அப்படியே வேகா ஞாபகம் இருக்கு. ஸோ அல்டிமேட்லி என்னன்னா வந்து இந்த இதுல வந்து 2க்கு மேல இருக்க முடியாது. இந்த இடத்துல 3வது ஒரு எலக்ட்ரான் வைக்க முடியாமனா வைக்க முடியாது. ஸோ இந்த இதுபடி வந்து 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். இப்ப 2 எலக்ட்ரான் இருக்குல்ல, இந்த 2 எலக்ட்ரானுமே வந்து சேம் ஸ்டேட்ல இருக்க முடியாது. அதாவது சேம் வெலாசிட்டி, சேம் மொமெண்டம்ல இருக்கு, சேம் ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடாது. அதாவது ஸ்பின் ப்ராப்பர்ட்டி ஒன்னு வந்து அப்ல இருந்தது அப்படின்னா இந்த ஸ்பின் வந்து டவுன்ல தான் இருக்கணும். விச் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் கிளாக் வைஸ், திஸ் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்பின்னுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, 0, 1, 2 ஆஃப். எலக்ட்ரானுக்கு வந்து ஆஃப்னு சொல்லி அசைன் பண்றாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து ஆஃப்ல இருந்ததுன்னா வேல்யூ, ஸ்பின்னோட வேல்யூ ஆஃப்ல இருந்ததுன்னா இந்த எலக்ட்ரானுக்கு வந்து மைனஸ் ஆஃப்ல இருக்கணும். ஸோ இன் திஸ் வே ஒன்லி 2 electrons கேன் எக்ஸிஸ்ட் இன் அ சேம் ஆர்பிட். இதுவும் வந்து பிளஸ் ஆஃப்ல இருந்தது அப்படின்னா இது பாசிபிள் கிடையாது, பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இது வாய்ப்பே கிடையாது. நோ 2 electrons கேன் ஹேவ் எக்ஸாக்ட்லி த சேம் குவாண்டம் ஸ்டேட். இருக்கவே முடியாது.
ஸோ அதுதான் வந்து ஹைட்ரஜன்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ இது வந்து இது வந்து ஆஃப்னு வச்சுப்போம், ஆஃப் ஸ்பின்ல இருக்கு. ஹீலியம்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து ஆஃப் ஸ்பின்ல இருந்ததுன்னா அடுத்த எலக்ட்ரான் வந்து மைனஸ் ஆஃப்ல இருக்கணும். இது இப்படி இருந்தா மட்டும்தான் ஈலியமா இருக்கும். இல்ல இது ரெண்டுத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஸ்பின் இருந்தது அப்படின்னா இட் கான்ட் ஹேப்பன். தட் இஸ் ஹவ் இட் இஸ் வெரி ஸ்டேபிள். இப்படி இருக்கிறதுனால தான் இது ஸ்டேபிளா இருக்கு. இந்த எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னால தான் ஆட்டம்ஸ் ஆர் வெரி ஸ்டேபிள். எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னால தான் வந்து ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கு. ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கனால தான் மாலிகுல்ஸ் இருக்கு. மாலிகுல்ஸ் இருக்கனால கெமிஸ்ட்ரி, அதனால தான் ஸ்டார்ஸ் உருவாச்சு, அதனால தான் பிளானட்ஸ் உருவாச்சு, அதனால தான் நீங்க நானும் உருவானோம். ஸோ அப்போ இந்த எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இல்லை அப்படின்னா எவ்ரி திங் வில் பி கொலாப்ஸ் டு எ சூப் ஆஃப் பார்ட்டிகுலர் கிளவுட் மாதிரி உருவாகி எதுவுமே இல்லாம இருந்திருக்கும். ஸோ திஸ் ஃபைண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இன் தி குவாண்டம் பிசிக்ஸ். இதனால தான் வந்து பெரிய கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல. ஸோ அது ஏன் கொலாப்ஸ் ஆகல அப்படின்றதுக்கான ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு எக்ஸாம்பிள் இது. ஃபைன். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் ஸ்பின் பத்தி பேசணும். ஸோ இந்த ஸ்பின் வந்து வாய்ப்பே கிடையாது, ஆனாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சொன்னவர் தான் வந்து டிராக். இவர் வந்து பயங்கரமான ஒரு மேதாவியா இருக்காருங்க. ஸோ இது வந்து நான் இந்த புக்குக்கு முன்னாடி வந்து டிராக் வந்து எனக்கு பெருசா வந்து ஞாபகம் இல்லை படிச்ச மாதிரி. ஸோ நம்மளுக்கு எல்லாமே வந்து என்ன தெரியும், நியூட்டன் தெரியும், ஐன்ஸ்டைன் தெரியும், அதுக்கப்புறமேட்டு பிளாங்க் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன். பிளாங்க், ஐன்ஸ்டன்பர்க் கேள்விப்பட்டிருக்கேன், இவங்களெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் டிராக் எங்கேயுமே நான் கேள்விப்படலை. பட் இவர் வந்து பெரிய பெரிய ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் குவாண்டம் பிசிக்ஸா இருக்காரு. ஸோ இவர் தான் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பின் கண்டுபிடிச்சவர் இவர் தான். அந்த அந்த கொஸ்டின் எப்படி அந்த ஸ்பின்னுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாமே இதுதான் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் தான் வந்து ஆன்டி மேட்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. பயங்கரமான விஷயம் கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் மீறி இஃப் யூ ரிமெம்பர் இந்த புக்கோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றது பிக் பேங்க கண்டுபிடிக்கிறது, யூனிவர்ஸோட ஸ்டார்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த புக்கோட அப்ஜெக்டிவ். இந்த புக் மீன்ஸ் பிசிக்ஸோட அப்ஜெக்டிவே இதுதான். ஸோ எவ்ரி ஒன் ஆர் கியூரியஸ் அபவுட் ஹவு திஸ் யூனிவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், பிக் பேங் இது கரெக்டா இல்லையா, அந்த பிக் பேங்ல என்ன நடந்திருக்கும், பிக் பேங்க் முன்னாடி என்ன நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கியூரியஸ் கொஸ்டின்ஸ் தான். டிட் தி காட் கிரியேட் தி யூனிவர்ஸ், இந்த கொஸ்டின்ல இருந்தா நம்ம ஆரம்பிச்சோம் அந்த புக்கே. ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியும் போது நான் சொன்னேன் குவாண்டம் பிசிக்ஸும் அதுக்கப்புறமேட்டு வந்து ரிலேட்டிவிட்டி, அதாவது ஐன்ஸ்டைன்ஸ் ரிலேட்டிவிட்டியுமே வந்து ரெண்டும் கம்பைன் ஆச்சுன்னா வந்து அது வந்து யூனிஃபைட் தியரி. இந்த தியரி எப்போ வருதோ அப்போதான் வந்து ஒரு பிக் பேங்க்கான ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அண்ட் எவ்ரி அதர் பிசிசிஸ்ட், பிசிக்ஸோட பிரைம் அப்ஜெக்டிவ் வந்து இந்த யூனிஃபைட் தியரியை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அதை நோக்கி தான் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் போகுது. ஸோ நம்ம வந்து ரிலேட்டிவிட்டி தியரியை முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ வந்து குவாண்டம் தியரியும் நிறைய பார்த்துட்டோம். இப்போ ரெண்டுமே எங்கேயா சேர முடியுமா, அதுதானே வந்து யூனிஃபைட் தியரி. யாருன்னா வந்து இது பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சது இந்த டிராக் தான். when the quantum met the relativity, இது வந்து ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி நாட் தி ஜெனரல். ரெண்டு ரிலேட்டிவிட்டி நம்ம பார்த்தோம் ஞாபகம் நினைக்கிறேன். ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியில வந்து கிராவிட்டி இருக்காது, ஜெனரல் ரிலேட்டிவிட்டியில வந்து கிராவிட்டி இருக்கும். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா குவாண்டம் ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷனையும் ஐன்ஸ்டைனோட ஈக்குவல் எம்சி ஸ்கொயர் அண்ட் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி எல்லாம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி அவர் ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறாரு. திஸ் இஸ் எ வெரி பிக் மூவ் இன் தி என்டையர் பிசிக்ஸ். வந்து இட் இஸ் பேபி ஸ்டெப் டுவர்ட்ஸ் தி யூனிஃபைட் தியரி. இவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எலக்ட்ரானுக்கு வந்து பில்டின்னாவே ஆங்குலர் மொமெண்டம் இருக்கு. சென்ஸ் ஒரு ரெவல்யூஷன் இருந்தது, ஸ்பின் இருக்கு டாப்பு. அப்ப இந்த டாப்பை நீங்க சுத்தி விட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஆங்குலர் மொமெண்டம் கிடைச்சிடும். மொமெண்டம்னா என்ன, ஒரு வண்டி போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மொமெண்டம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது வந்து லீனியர் மொமெண்டம். பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம், ஞாபகம் நினைக்கிறேன். இதுவே வந்து ஒரு ரெவல்யூஷன்ல வர மொமெண்டம் வந்து ஆங்குலர் மொமெண்டம். இவர் என்ன கண்டுபிடிக்கிறான்னு பாத்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானுக்கு வந்து இன்பில்ட்டாவே ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கு. இட்ஸ் நாட் ஸ்பின்னிங். நீங்க கிளாசிக்கல் பிசிக்ஸ் படி வந்து எலக்ட்ரான் ஸ்பின் ஆகுது,
ஒரு பூமி ஏர்த் வந்து எப்படி ஸ்பின் ஆகுதோ அந்த மாதிரி எலக்ட்ரான் ஸ்பின் ஆகுதுன்றது அர்த்தம் கிடையாது. அதுக்கு இன்பில்ட்டாவே ஆங்குலர் மொமெண்டம் இருக்கியா அப்படின்றாரு. இது புரியறதுக்கே எனக்கு வந்து அவ்வளவு கஷ்டமா இருந்தது. தட்ஸ் ஹவ் நம்ம நம்ம வந்து குவாண்டம் வேர்ல்ட வந்து ஏன் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, பிகாஸ் வி ஸ்ட்ரகிள், பிகாஸ் வி ஆல் யூஸ் டு திஸ் மேக்ரோ வேர்ல்ட். அப்போ எப்படா ஸ்பின்னே ஆகல, ஸ்பின்னே ஆகலன்னா எப்படி ஆங்குலர் மொமெண்டம் வரும்? இருக்கு. அப்படிதான் இது. ஏன் அப்படின்னா டியூவாலிட்டி. அது நம்மளுக்கு புரிஞ்சுதா? ஒரு பார்ட்டிகல்னா வந்து சாலிடா இருக்கணும். பார்ட்டிகல் திடீர்னு ஹை எனர்ஜி கிடைச்சதுன்னா எப்படி வேவா கன்வெர்ட் ஆகுது? அது அப்படிதான். அது உங்க வேர்ல்ட்ல நடக்காது. குவாண்டம் வேர்ல்ட்ல அப்படிதான் நடக்கும். அதே மாதிரி குவாண்டம் வேர்ல்ட்ல வந்து ஸ்பின் ஆகாமலே அதுக்கு வந்து ஒரு ஆங்குலர் மொமெண்டம் இருக்கு அப்படின்றத வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போட்டு கண்டுபிடிக்கிறாரு. சின்ஸ் இட் இஸ் ஹேவிங் இன்பில்ட் ஆங்குலர் மொமெண்டம், மேக்னெட்டிக் பிஹேவியர் எதுக்கு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறாரு. அவர் வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து விடுறாரு. சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கு. அது நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐம் நாட் இன்க்ளூடிங் ஹியர் பிகாஸ் ஆஃப் தி டைம் ஃபேக்டர். அது என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து போகணும் பிகாஸ் ஆஃப் தி அட்ராக்ஷன், மேக்னெட்டோட அட்ராக்ஷன் படி, சின்ஸ் இட் இஸ் எலக்ட்ரான் இஸ் ஆல்ரெடி ஹேவிங் அ மேக்னெட்டிக் பிஹேவியர். ஸோ அது வந்து இந்த ஒரு மேக்னெட் இந்த மேக்னெட் வச்சீங்கன்னா ஆப்வியஸா 2 மேக்னெட் வச்சா வந்து ஒட்டுது இல்ல. ஸோ அப்போ அதே மாதிரி பெண்ட் ஆகி இங்க போயிடணும்னு நினைச்சாரு. அவருக்கு கிடைச்ச பேட்டர்ன் எப்படி இருந்ததுன்னா, ஒரு 10 எலக்ட்ரான் விட்டாருன்னு வைங்களேன், 5 மேலையும் 5 கீழேயும் வந்து போச்சு. ஸோ இதே மாதிரி பேட்டர்ன்லயே வந்தது. கீழே கீழே மேல அப்படின்ட்டு. பாசிபிள். எல்லாமே ஒரு இடத்துக்கு தானே போயிருக்கணும். எப்படி இது மாதிரி 2 பேட்டர்ன் வருதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அப்பதான் அவர் என்ன பண்றாருன்னா வந்து, எலக்ட்ரானுக்கு வந்து ஒரு ட்வின் இருக்கு. இது நெகட்டிவ்லி சார்ஜ்டுனா, இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ். மேட்டர் இருந்ததுன்னா ஒரு ஆன்டி மேட்டர், ஒரு எலக்ட்ரான் இருந்ததுன்னா ஒரு ஆன்டி எலக்ட்ரான், ஒரு குவாக் இருந்ததுன்னா ஒரு ஆன்டி குவாக், ஒரு நியூட்ரியான் இருந்ததுன்னா ஒரு ஆன்டி நியூட்ரியான். ஸோ அப்போ ஒரு எலிமெண்டரி பார்ட்டிகளுக்கும் ஒரு ஆன்டி பார்ட்டிகல் இருக்கு. ஒரு மேட்டருக்கு ஆன்டி மேட்டர் இருக்கு. ஒரு ட்வின் மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறாரு. தட் பாசிட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரானை வந்து ஒரு பொசிட்ரான். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல இவர் சொல்லிட்டு போயிட்டாருல, இவர் சொல்லிட்டு போனதை அப்படியே ஒத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிகேட் கழிச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி இவர் சொன்னது கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. தட்ஸ் ஹவ் they found electron as a spin, electron as a inbuilt angular momentum, in turn it is having magnetic behavior, and also he found the antimatter. ஸோ இது எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறாரு. எவ்ரிதிங் வந்து பயங்கரமான இன்வென்ஷன்ஸ். இதை பேஸ் பண்ணி நிறைய நிறைய நம்ம சாதிச்சிட்டோம். ஈவன் பெட் ஸ்கேன், இன்னும் வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும், டியூமர் இருக்கு, கேன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல் கோ ஃபார் த பெட் ஸ்கேன். ஸ்கேன்ல என்ன இருக்கு? பி. ஸோ தி பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பொசிட்ரான். இதுல பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பொசிட்ரான். ஸோ இந்த பொசிட்ரானை வச்சு அவங்க வந்து, positron is nothing but positively charged electron, and this positively charged electron when it combines with the negatively charged electron என்ன ஆகும்? matter, electron is a matter, elementary particle, this is antimatter. when ரெண்டுமே கம்பைன் ஆகிற பக்கத்துல பூம் காமா ரேஸ் உருவாகும். ஸோ இது வந்து போட்டான் வந்து வெளியில வரும். ரெண்டு வெடிச்சிடும், ரெண்டுமே காணாம போயிடும், அனிஹிலேட் ஆயிடும். அனிஹிலேட் ஆகி போட்டான்ஸ் வெளியில வரும். இந்த போட்டான்ஸை வந்து, போட்டான் இஸ் நத்திங் பட் வாட்? இட்ஸ் விசிபிள் லைட். ஸோ இந்த போட்டானை வச்சு அவங்க அந்த பெட் ஸ்கேன் இப்படி தானே இருக்கும், அதுக்குள்ளதான் அவங்க தலையை விட்டுருப்பாங்க, எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ போட்டான் வந்து இதுக்குள்ள அடிச்சு they will detect, ஓகே இங்க இப்ப இந்த இடத்துல இருந்து தான் வந்து பிரெயின், இந்த பிரெயின்ல இருந்து தான் வந்து போட்டான் வெளியில வருது. லெட்ஸ் டேக் தி, சுத்திக்கிட்டே இருக்கும். சுத்தும் போது என்ன ஆகும்னா நிறைய அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ 3D இமேஜ் ஆஃப் த பிரெயின் வில் கம். ஸோ திஸ் இஸ் ஹவ் they are finding out, ஓகே கேன்சர் செல்ஸ் எங்க இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து பெட் ஸ்கேன் மூலியமா கண்டுபிடிக்கிறாங்க. இட்ஸ் ஹேப்பனிங் டு தி positron, which is antimatter. Okay, so I just end this session with this elementary particle. என்னென்ன elementary particle இருக்கு பார்த்தோம். 6 quarks. 1 2 3 4 5 6. each and every particle ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொன்ன. ஒரு பார்ட்டிகல் மாஸ், சார்ஜ் அண்ட் ஸ்பின். ஸோ நீங்க எவ்ரி அதர் பார்ட்டிகலுக்கு நீங்க பார்க்கலாம், இது எவ்வளவு மாஸ்ல இருக்கு, எவ்வளவு சார்ஜ்ல இருக்கு, எவ்வளவு ஸ்பின்ல இருக்கு. ஸோ திஸ் அப் quark is positively charged with 2/3, 2/3,
பை 3 அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா டவுன்ல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்கு. ஸோ இதே பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ டிஃபர் ஆகுது. ஸ்பின் இருக்கு நான் சொன்ன மாதிரி. ஆஃப் ஸ்பின் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆஃப் ஸ்பின். ஆஃப் 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 எலக்ட்ரான் ஆஃப், நியான் ஆஃப், டவ். அப்புறம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நியூட்ரினோ வரும். நியூட்ரினோ இஸ் சார்ஜே கிடையாது, பட் ஸ்டில் ஆஃப் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் ஆஃப் ஸ்பின். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெர்மியான் அப்படின்ற ஒரு கேட்டகரியில கொண்டு வராங்க. அகைன் உங்களுக்கு இந்த வேர்ட்லாம் ஞாபகம் வரும். இது படிச்ச உடனே பட்டுன்னு எனக்கு வந்து ஓ ஃபெர்மியான் எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம் வருது அப்படின்ட்டு தே ஜஸ்ட் கேட்டகரைஸ் as எலிமெண்டரி ஃபெர்மியான்ஸ். ஃபெர்மியான்ஸ்க்கு எல்லாமே வந்து ஆஃப் ஸ்பின் தான் இருக்கும். அண்ட் நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு மேட்டர் இருந்ததுன்னா ஒரு ஆன்டி மேட்டர் இருக்கும். அகைன் ஃபெர்மியானுக்கு ஆன்டி ஃபெர்மியான். இந்த 12 பார்ட்டிகளுக்கும் 12 ஆன்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கு. நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா ரெண்டுத்துக்கும் மாஸ் ஜஸ்ட் லைக் எலக்ட்ரான் எடுத்துப்போம். எலக்ட்ரானோட மாஸ் 0.5, பொசிட்ரானோட மாஸும் 0.5. அதுக்கும் ஆஃப் ஸ்பின், இதுக்கும் ஆஃப் ஸ்பின். ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் இது நெகட்டிவ்லி சார்ஜ், இது பாசிட்டிவ்லி சார்ஜ், அவ்வளவுதான். ஸோ அப்படியே ஆன்டி மேட்டர் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபோர்ஸ், இந்த ரெண்டு பார்ட்டிகளுக்கு நடுவில் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதுதான் வந்து குவான், ஃபோட்டான், போசான், இது எல்லாமே வந்து எலிமெண்டரி போசான்ஸ் கீழே வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க. ஒன் இஸ் ஃபெர்மியான், அதுக்கப்புறம் ஒன்று இஸ் போசான். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அண்ட் இக்ஸ் காட் பார்ட்டிகல் கேள்விப்பட்டிருப்பீங்க, வீடியோல பார்த்துருப்பீங்க. இந்த காட் பார்ட்டிகல் தான் பிக் பேங்க் அப்புறம் வந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து காட் பார்ட்டிகல். அண்ட் எவ்ரி ஒன் ஆர் பிலீவிங் தட் இதுதான் வந்து எல்லா பார்ட்டிகளுக்கும் மாஸ் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பிலீவிங். ஸோ இதை பத்திலாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஐ ஃபர்காட் டு டெல் ஒன் திங். ஸ்பின்னா என்ன? இந்த போட்டோவை நான் வந்து டச்சே பண்ணல, வெரி சாரி. ஸோ நான் ஸ்பின் வந்து வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டேன், 0, 1, 2 அண்ட் ஆஃப். இப்போ வந்து ஜீரோனா என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு சர்க்கிள் தானே. இப்போ ஸ்பின் என்னன்னா எவ்வளோ நான் ஸ்பின் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரணும். ஸோ இது வந்து சர்க்கிள். நான் சர்க்கிளை எத்தனை வாட்டி நான் வந்து திருப்பி வச்சாலும், எத்தனை ஆங்கிள் திருப்பினாலும், எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இது ஒரே மாதிரி தான் இருக்கும். சர்க்கிள் சர்க்கிளா தான் இருக்கும். ஸோ தட்ஸ் வை தி ஸ்பின் இஸ் 0 இயர். whereas இந்த ஏஸ் கார்டு வச்சுக்கோங்களேன், ஏஸ் கார்டு இப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்பின்ல. அப்புறம் செகண்ட் டைம் நீங்க வந்து ஒரு 45 டிகிரி திருப்பினீங்கன்னா ஏ வந்து இப்படி இருக்கும். அடுத்து 180 டிகிரில திருப்பினீங்கன்னா ஏ இப்படி இருக்கும். 360 டிகிரி போட்டீங்க அப்படின்னா வந்து இப்படி வந்துடும். ஸோ அப்போ 360 ரொட்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ இப்படி இருந்ததோ அப்போ நான் 360 டிகிரி சுத்தினா மட்டும்தான் திரும்பி அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ தட் இஸ் ஸ்பின் 1. அப்போ ஒரு வாட்டி நான் சுத்தினேன் அப்படின்னா தான் வந்து நான் வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வருவேன் அப்படின்றது ஸ்பின் 1. இது பொறுத்தவரையும் நீ எத்தனை வாட்டி திருப்பினாலும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால ஸ்பின்னே பண்ண வேணாம். போய எப்படி திருப்பினாலும் இது ஒரே மாதிரி ஆங்கிள் தான் இருக்கும். பட் இங்க இந்த ஏஸ் வந்து 360 டிகிரி ஒரு ஸ்பின் அடிக்கணும். இது பாத்தீங்க அப்படின்னா வந்து 180 டிகிரி அடிச்சாலே போதும். கியூ அப்படிதானே. ஸோ கியூ இப்படி இருக்கும், அடுத்தது இப்படி 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 வரும். 180 டிகிரிலேயே பாத்தீங்கன்னா திரும்பி கியூ இப்படி வந்துடும். குயின் வந்து இப்படி வந்துடும். ஸோ இதுலயும் குயின் தலை இங்க இருக்கும், குயின் தலை இங்கேயும் இருக்கும். ஸோ நீங்க 180 டிகிரி அடிச்சாலே வந்துடும். திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்பின் 2. ஸோ ஸ்பின் 2 வந்து 180 டிகிரி, ஸ்பின் 1 வந்து 360 டிகிரி, இது வந்து 0 டிகிரின்னு வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் எல்லா டிகிரிலையுமே வந்து இது சேமா இருக்கும். whereas there is a one more peculiar spin. 2 வாட்டி சுத்தினா மட்டும்தான் அது ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ தட் இஸ் வாட் தி ஸ்பின் ஆஃப். இதுதான் எலக்ட்ரான் ஆர் எவ்ரி அதர் ஃபெர்மியான்ஸ். ஃபெர்மியான் கீழே என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அந்த எல்லாமே வந்து டபுள் த டைம் 2 வாட்டி 360 டிகிரி ட்வைஸ் பண்ணா மட்டும்தான் வந்து அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டே நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். இது எல்லாமே டோபாலஜி அப்படின்னு மேத்ல இருக்கும். ஸோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இந்த மேத். அது வந்து ஒரு சப்செக்ஷன் ஆஃப் மேத். டோபாலஜின்றது வந்து ஷேப்ஸை பத்தி படிக்கிற ஒரு விஷயம். we have a book called math without numbers. அதுல ஃபுல்லா டோபாலஜி தான் போட்டிருப்பாங்க. இன்னும் நம்ம வந்து கேள்வியில பேசவே இல்லை. ஸோ அதை நான் ஸ்டார்ட் பண்ணேன், பட் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க டோபாலஜியில பாத்தீங்க அப்படின்னா வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். 3D 4D அதெல்லாம் நம்மளுக்கு வந்து மைண்ட்லயே நிக்காது. நீங்க இன்ட்ரெஸ்டெல்லாம் படம்லாம் பாத்தீங்கன்னா வந்து 5th டைமென்ஷனுக்கு போயிடுவானுங்க. நம்மளால விஷுவலைஸே பண்ண முடியாது. அதனாலதான் முக்கால்வாசி பேருக்கு அந்த படம் புரியாததுக்கான ரீசன் வந்து we won't understand even 3D.
3Dயே நம்மளுக்குலாம் வந்து விளங்காது. திடீர்னு நம்ம எலக்ட்ரிக்கல் அந்த இது டிராயிங் நம்ம மெக்கானிக்கல் டிராயிங்ல விட்டோம் அப்படின்னா வந்து டாப் வியூ அது இதுன்னா அப்படியே நம்மளால விஷுவலைஸே பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் ஹவ் அவர் ஹியூமன் பிரெயின் நம்ம 2Dயை பார்த்து பார்த்து வளர்ந்து 3Dயை கூட விஷுவலைஸ் பண்ண முடியாத ஆள் தான் நம்ம. வந்து ஃபோர்த் டைமென்ஷன் டைம்னு எடுத்துட்டு வரும்போது தான் வந்து வி ஸ்ட்ரகிள். ஐன்ஸ்டைனோட பிரின்சிபல்ஸ் ஏன் நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கு தடுமாறுறோம் அப்படின்னா brought the time as a fourth dimension. அண்ட் ஃபிஃப்த் டைமென்ஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரொம்ப கடினமா இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து புரியணும் அப்படின்னா we need to understand this topology. So this is how the spin number came. With this, I'm just ending this session, and next episode we can talk about the bosons, which is nothing but the force between these elementary particles. So யாருன்னா elementary particle என்னன்னு கேட்டோம்னா ஆட்டமோட நிறுத்திக்காதீங்க. You can tell this quarks. அப் குவார்க்ஸ் இருக்கு, டவுன் குவார்க்ஸ் இருக்கு, இந்த மாதிரி குவார்க்ஸ் புரோட்டான்குள்ள குவார்க்ஸ் இருக்கு, நியூட்ரான்குள்ள குவார்க்ஸ் இருக்கு, எலக்ட்ரான்குள்ள இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ எலக்ட்ரான் இஸ் ஆல்சோ எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கல். ஸோ அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்லி மக்களை வந்து இது பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், ஜஸ்ட் ஹெட்ஸ்அப், நீங்க வந்து ஆட்டம்னா இன்னொரு ஆன்டி ஆட்டம்ஸ், அதாவது எலக்ட்ரான்னா ஒரு ஆன்டி மேட்டர் ஒன்று இருக்கு, பொசிட்ரான் ஒன்று இருக்கு. ஜஸ்ட் ஃபிக்ஷனலி உங்களோட செல்ஃப் இன்னொரு ஒரு வேர்ல்டுல இன்னொரு ஒரு யூனிவர்ஸ்ல மேடப் ஆஃப் ஃபுல் ஆஃப் ஆன்டி மேட்டர். நம்ம எல்லாமே மேட்டர்ல இருக்கோம். இன்னொரு ஒரு யூனிவர்ஸ்ல ஆன்டி மேட்டரோட வந்து உங்களோட செல்ஃப் இருக்கிற பட்சத்துல நீங்க எதனா ஒரு ப்ராபபிலிட்டி 2 பேரும் மீட் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்ஸ்டெல்லார்ல கை கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் கை கொடுத்துறாதீங்க. அடுத்த நேனோ செகண்ட்லயே புஷ்பமாகி போட்டானாதான் வெளியில வருவீங்க. ஸோ ஜஸ்ட் அ ஃபிக்ஷனல் திங், டு நாட் ஈவன் என்கேஜ் வித் தி ஆன்டி மேட்டர், புஷ்பம் ஆயிடுவீங்க. ஸோ வித் திஸ் ஐம் ஜஸ்ட் எண்டிங் திஸ் செஷன்.